சீசத்துவத்தினுடைய விலை எவ்வளவு விலை உயர்ந்தது. ஒருவன் கிறிஸ்துவுக்கு சீசனாக இருக்க வேண்டுமானால் அவன் எப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரயத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. இயேசுனுடைய சீசனாக இருப்பது சாதாரணமானது அல்ல. இயேசுனுடைய சீசனாக இருப்பதற்கு ஏதோ ஒரு மதத்தில் சேர்வதல்ல, அதற்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை, ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு ஒருவருக்கு தேவை. ஆகவே தான் இயேசு அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையாவது தன் தாயையாவது தன் மனைவியாவது தன் பிள்ளைகளையாவது தனக்குண்டான யாவற்றையும் அல்லது தன் ஜீவனையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்து எவ்வளவு இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட மேலானவர். கிறிஸ்துவோடு இந்த உலகத்தில் உள்ளவைகளை நாம் கம்பேர் பண்ணுவோமானால் கிறிஸ்து தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், சிறந்தவர், மேலானவர். மற்ற எல்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் மாயை, மற்ற எல்லாம் வீணானது. கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றுக்கும் மேலானவர். அப்போது இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக எதை வேண்டுமானாலும் நாம் இழக்க நாம் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் எதற்காகவோ கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இழந்து விடக்கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாதே. அற்பமான உலக பொருளுக்காக ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி ஓடிடாத. ஏன்னா அவர் 1000-10,000ங்களில் சிறந்தவர், அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவர் மேன்மை மிக்கவர், அவர் அற்புதமான தேவன், அவர் நம்முடைய ஆத்துமநேசர். அவர் இந்த உலகத்தில் மற்ற எல்லாரை போல அவர் அல்ல, அவர் விசேஷித்தவர் என்பதை எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அப்பொழுது தான் நாம் என்ன பண்ணுவோம்? எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவரை நேசிப்போம். இன்றைக்கி அதை பற்றி தான் இன்னும் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மிக முக்கியமாக நாம் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட கிறிஸ்துவே எனக்கு மிக முக்கியம் அப்படி என்பதை யார் உணர்கிறார்களோ அவர்கள்தான் அவருடைய உண்மையான சீடர்கள். இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கலாம், நமக்கு இந்த உலகத்தில் எல்லாமே அவசியம்தான், தேவைதான். இது எல்லாம் ஆண்டவர் நமக்கு படைத்திருக்கிறார், இது எல்லாம் நமக்கு வேண்டுமென்றே அவர் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ அநேக காரியங்கள் தேவை. இந்த உலகத்தில் நான் கொஞ்சம் சௌரியமாக இருக்க எல்லாம் எனக்கு தேவைதான். ஆனால் அந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக அவரை நான் எந்த விதத்தில் என்ன பண்ணக்கூடாது? மட்டாக நினைத்து விடக்கூடாது, அவரை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர் எல்லாவற்றுக்கும் எப்படிப்பட்டவர்? மேலானவர். அப்போ இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு எதெல்லாம் பெருசாக தெரியுதோ அது அவருடைய சீசர்களுக்கு குறைந்த ஒரு மதிப்பாக தான் தெரியும். ஏன்னா இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரிகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அற்பமானது. அது ஒன்றும் அவ்வளோ பெருசு கிடையாது. ஏன்னா மேலானவர் கிறிஸ்து, எல்லாவற்றுக்கும் மேலானவர் கிறிஸ்து. கிறிஸ்துவே எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றிலும் சிறந்தவர். அப்போ அப்படி ஒரு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் கிறிஸ்துவனுடைய உண்மையான சீடன். அப்படிப்பட்ட ஒருவர் தான் கிறிஸ்துவுக்கு பிரியமானவராக இருக்க முடியும். எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பெருசாக நினச்சிக்கின்னு அதோடு கூட இயேசுவையும் ஒன்றா நினைச்சிடக்கூடாது, அதோடு கூட அவரையும் நினைச்சிடக்கூடாது. அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவர். அதனால தான் பவுல் என்ன சொன்னார்? எனக்கு மேன்மையாய் நான் எண்ணினவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் மேலானவர் கிறிஸ்து, எல்லாவற்றிலும் சிறந்தவர் கிறிஸ்து. அவருக்காக நான் இந்த உலகத்தில் எதையாவது இழக்கணும்னு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் கண்டிப்பாக நான் சூஸ் பண்ணுவேன் எதை நான் தேர்ந்தெடுப்பது என்று. கிறிஸ்துவா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையா அப்படின்னு வரும்போது நான் ஐ சூஸ் கிரைஸ்ட். நான் யாரை தான் தேர்ந்தெடுப்பேன்? கிறிஸ்துவை தான் தேர்ந்தெடுப்பேன். வாழ்க்கையா கிறிஸ்துவா? அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும்பொழுது, அப்படி ஒரு காலம் வருமானால் நீ இயேசுவை விட்டுவிடு, இல்லாவிட்டால் உன் ஜீவனை நீ இழக்க நேரிடும் அப்படின்னு யாராவது சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஆன்சர் என்னவா இருக்கும்? இல்லை ஆமாம், நான் உலகத்தில் நான் உயிர் வாழ்வது தான் முக்கியம்,
இயேசுவா எனக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேனா? இல்லை, என் ஜீவனை விட கிறிஸ்து மேலானவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் கிறிஸ்துவை நான் மறுதலித்து, கிறிஸ்துவை நான் விட்டு நான் வாழ்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால தான் 2 காரியத்தை நம்ம பார்க்குறோம். பேதுரு ஒரு இக்கட்டான நிலைக்கு சிக்கி கொள்ளுகிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு, உங்களை விட்டு யார் விட்டு ஓடினாலும் நான் ஓட மாட்டேன் ஆண்டவரே, உங்களுக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே நீ இப்படி சொல்கிற, ஆனால் உண்மையான ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்கிறேன். நீ எனக்காக ஜீவனை கொடுப்பாயோ, இன்றைக்கு சேவல் 3 முறை கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை என்ன பண்ணுவ? 3 தரம் மறுதலிப்பாய். சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய்ன்னு சொன்ன உடனே பேதுரு சொன்னார், இல்லை, நான் உங்களுக்காகவே வாழ்வேன், நீர் தான் அவர் தெரிஞ்சுக்கினார். அவருக்கு தெரியும் கிறிஸ்து தான் முக்கியம், கிறிஸ்து தான் மேலானவர், இவர் தான் ஆத்தும நேசர், இவர் தான் 1000 சிறந்தவர், இவர் தான் இரட்சகர், இவர் தான் ஆண்டவர்னு தெரியும். அந்த வைராக்கியம் அவருக்கு இருந்தது. ஆனால் சூழ்நிலைன்னு வரும்பொழுது பேதுரு எப்படி சாஞ்சிட்டார் அப்படின்னா, அவர் பலவீனமாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டார்னா, கிறிஸ்துவை மறுதலிக்கிறவராய் மாறி போனார். அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டார். இதுதான் மனுஷனுடைய பலவீனம். ஏன்னா தன் ஜீவன் பெருசாக தெரியுது, கிறிஸ்து ஜீவனை விட குறைச்சி தெரிகிறாரு, அவர் மறுதலிக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேதுருவை திரும்பி பார்க்குறாரு. பேதுருவே, நான் சொன்னல உனக்கு, நீ எனக்கு என்னை யார் என்னை விட்டு என்னை மறுதலிச்சாலும் நீ மறுதலிக்காமல் இருப்பேன்னு சொன்னல, பத்தியா சூழ்நிலை வந்த உடனே என்னை மறுதலிச்சுட்டு பாருன்னு சொன்ன உடனே பேதுரு கன்வெக்ட் ஆகிறார், மாறுறார், மனம் கசந்து அழுகிறார். ஐயோ, நான் என்னுடைய ஆண்டவரை மறுதலிச்சிட்டேனே, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமா, அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அழுத உடனே ஆண்டவர் அவரை திரும்பவுமாய் ரெஸ்டோர் பண்ணி அவர் தன்னுடைய சீசனாய் மாற்றி, பிறகு கிறிஸ்துவுக்காகவே தன் ஜீவனை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சீசனாய் பேதுரு என்ன பண்ணுகிறார், மாறுகிறார். அப்போ பேதுருவை சிலுவையில் அறையும் போது சொல்கிறான், என் ஆண்டவர் எப்படி மரித்தாரோ அப்படி மறைக்கிறதற்கு நான் பாத்திரனல்ல, என்னை தலைக்கீழ சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவுக்காக ஜீவனை பேதுரு கொடுத்ததாக சரித்திரம் சான்றளிக்கிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் என் ஜீவனா கிறிஸ்துவான்னு வரும்பொழுது என் ஜீவனை விட நான் இயேசுவை நேசிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், என் நிமித்தமாக மனைவியாவது பெற்றோரையாவது பிள்ளைகளையாவது தன்னுடைய தனக்கு உண்டான எல்லாவற்றையாவது, ஏன் தன் ஜீவனையும் வெறுத்து விடாவிட்டால், அப்போ வெறுக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். இந்த வெறுப்பு நல்லா புரிந்துங்க. அதனால் நான் கிறிஸ்துவுக்காக சாக நேரிடக்கூடிய ஒரு காலம் வந்தால் நான் கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணுவேன், மரிக்க தயாராக இருப்பேன் என்று ஒருவன் முடிவு பண்ணும்போது இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக நான் வைராக்கியம் கொண்டு பாவத்தை விட்டு வாழ்வேன் என்கிற ஒரு நிலைக்கு அவன் தகுதி பெறுகிறான். அதுதான் அப்படி ஒரு நிலையில் வரும்போது தான் கிறிஸ்துவா என்னுடைய இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களான்னு வரும்பொழுது எனக்கு கிறிஸ்து தான், அவருக்காக நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறேன், நான் விட்டு விடுகிறேன். உலகில் எனக்கு ரொம்ப மிகவும் பிரியமாய் எது காட்சி அளிக்குதோ அதை நான் இயேசு கிறிஸ்துவுக்காக விட்டு விடுகிறேன். அப்படி விட்டு விடாவிட்டால் நான் கிறிஸ்துவனுடைய உண்மையான சீடனா என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நான் ஏன் கிறிஸ்துவுக்கு உண்மையான சீசனாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாவற்றை விட அவரையே நான் மேன்மையாய் கருத வேண்டும், அவர் எப்படி விசேஷித்தவராக இருக்க முடியும் அப்படின்னு பைபிளில் ஒரு கேள்வி வருகிறது. ஸ்திரீகளில் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினாலே விசேஷித்தவர் அப்படின்னு உன்னத பாட்டில் ஒரு கொஸ்டின் வருகிறது. அதற்கு மணவாட்டி சொல்லுகிறாள், என் நேசர் 1000 சிறந்தவர், அவர் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரமானவர், அவர் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா அவரை போல ஒருவரை இந்த உலகத்தில் யாராலும் காண முடியாது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவர் வெண்மையும் சிகப்புமானவர். அல்லேலூயா. ஏன்னா அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனையே தந்த, என்னை நேசித்த என்னுடைய இரட்சகர். பிகாஸ் கிரைஸ்ட் கேவ் இஸ் லைஃப். கிறிஸ்து எனக்காக தன் ஜீவனையே சிலுவையிலே அர்ப்பணித்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ இப்படி ஒரு இக்கட்டான நிலைக்கு, இப்படி ஒரு தீர்மானத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வரணும்னா
அதுக்கு தான் சில ப்ராசஸ்லாம் பண்ணுறார். இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுறீங்க, இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்க. மாறின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சராசரி மனிதர்களை போல இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களும் நம்முடைய மனதை என்ன பண்ணுது, தாக்குகிறது. நமக்கு இந்த உலகத்தில் சில காரியங்கள் அவசியம், தேவைதான். அப்படி என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் இந்த சௌகரியங்களையே பெருசாக நினைச்சிடுறோம். ஆனால் ஆண்டவர் இதைவிட பெரிதாக நமக்கு ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்டது? நிரந்தரமானது, நித்தியமானது, முடிவில்லாதது. நம்ம என்ன பண்றோம், இந்த தற்காலிகமான வாழ்க்கையை பெருசா நினைச்சுக்கிறோம். தற்காலிகமான வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குது, பெருசா இருக்குது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பிளான் வைத்திருந்தார், ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தின்படி ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன்னுடைய ஜனங்கள் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே 400 வருஷம் என்னவா இருப்பாங்க, அடிமைகளா இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்களை நான் சந்தித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு என்ன பண்ணுவேன், கொண்டு வருவேன். ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருந்தார். இன்றைக்கும் கர்த்தர் நம்ம மேல ஒரு பெரிய திட்டமுடையவராக இருக்கிறார். இந்த உலகத்தையே பெருசா நினைச்சுன்னு இருக்கிறோம். இந்த உலகம் தற்காலிகமானது. இங்க கொஞ்ச காலம் நம்ம இருக்க போறோம். இந்த உலகத்துல பார்க்கறதுக்கு எல்லாம் பார்த்தா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா, எவ்வளவு சிறப்பா இருக்கு தெரியுமா, எவ்வளவு வியக்கத்தக்கதா இருக்கிறது. அது நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. சிற்றின்பங்கள், இந்த உலகத்தில் காணப்படுகின்ற தற்காலிகமான காரியங்கள். ஆனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. உலகத்தில் எல்லாம் தற்காலிகமானது. இது நிரந்தரம் அல்லாத இந்த உலகத்தில் இருக்கிறோம். நமக்கே அது தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட நம்ம இந்த உலகத்து மேலேயே கவனம் செலுத்தி இதுவே நமக்கு பெருசா நமக்கு தோன்றுது. இது பெரிதா நம்முடைய மனசுல நம்ம மனசை ஆக்கிரமிக்குது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி இது தற்காலிகமானது, இது ஒன்றும் பெருசு கிடையாது, இது உனக்கு நிரந்தரம் கிடையாது, இங்கே உன்னுடைய ஆத்துமா என்ன ஆகும், திருப்தியற்ற நிலைக்கு போகும். இங்கே உன்னுடைய ஆத்துமா எப்படி ஆகும், ஒரு சோர்வுக்குள்ளே போயிடும். அப்படின்றது எப்படி உணர வைக்கிறாரு, ஒரு சூழ்நிலைக்கு ஊடாய் கடந்து வர பண்ணுகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா அங்கே யார் இருந்தது, யோசேப்பு ராஜாவாக இருந்தார். யோசேப்பு ராஜாவாக இருக்கிற வரைக்கும் அங்கே அவங்க பழுகி பெருகி ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, அந்த வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எகிப்தின் வாழ்க்கை தற்காலிகமானது, நிரந்தரம் கிடையாது. தேவன் அதை பார்க்கணும் சிறந்த ஒன்றை நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த ஜனங்க அங்கே இருந்து சௌரியம் பார்த்துருச்சு. இந்த சிற்றின்பம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிற்றின்பங்களும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு உலகத்தில் எதெல்லாம் சந்தோஷம், கொஞ்சம் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. எதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குது பாருங்கள், எதெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்குது ஒரு லிஸ்ட்டு போடுங்க. உங்களுக்கு இன்னைக்கு எதெல்லாம் ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருந்தது கேளுங்க பக்கத்தில். இந்த இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் விழித்ததிலிருந்து இதோ இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள். சில பேர்லாம் மாலை ஆராதனைக்கு வரவே இல்லை, வீட்டில் இருக்கிறீங்க, ஏதோ எதர்ச்சியாக இந்த யூடியூப்பை பார்க்குறீங்க. உங்களுக்கு எது மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஒன்றாய் அமைந்தது? ஒவ்வொரு நாளும் எது உங்களுடைய உள்ளத்தை மகிழ்ச்சி ஆக்குகிறது யோசித்து பாருங்கள். அப்போது ஆண்டவருடைய காரியம் இல்லாமல் உலக பிரகாரமான காரியங்கள் ஏதாவது உனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்குதுன்னா அது அற்பமானது, அது நிரந்தரமற்றது, அது உன் ஆத்துமாவை திருப்தியாக்காது, தற்காலிகமானது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்ப, இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்ப. நாளும் காலம் போக போக நீ எதையெல்லாம் பெரிதாக எண்ணுகிறாயோ அதெல்லாம் உன்னை விட்டு போயிடும். உன் அழகு உன்னை விட்டு போயிடும். ஒரு நாள் நீ எதை ரொம்ப நேசிக்கிறியோ அதை தூக்கி போட்டுருவேன், அதை வேணான்னு வெறுத்து தள்ளுவேன். ஏன்னா உனக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு ஒட்டு உறவு இல்லாத ஒரு நிலை வரும். அப்போ எல்லாம் கசக்கும். இன்னைக்கு இனிப்பாக இருக்கிறது நாளைக்கு கசக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு எது ரொம்ப இனிப்பாக இருக்குதோ அது நாளைக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். ஐயோ எனக்கு இது வாழ்க்கை, இந்த வாழ்க்கையா எனக்கு அப்படின்னு வெறுக்கிற ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு வந்துடும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப சௌரியமாக இருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க, எல்லாம் அவர்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, எகிப்தினுடைய உண்மைத்தன்மை வெளிப்பட்டது. எகிப்தினுடைய உண்மைத்தன்மை வெளிப்பட்ட உடனே என்ன நடந்தது? யாத்திரையாகமம் 1:14 எடுத்தருள் வாசிங்க. யாத்திரையாகமம் 1:14 எகிப்தினுடைய வாழ்க்கை எத்தன்மை உடையது என்று சொன்னால் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. அது எகிப்தினுடைய வாழ்க்கை இப்படிதான், சாந்தும் செங்கலுமாகிய வேலை செய்யும் வேலைகளினாலும்
வயலில் செய்யும் சகலவித வேலைகளினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலையிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இந்த உலகத்தில் சில காலங்கள் ரொம்ப சேலஞ்சிங்கான காலங்களாக இருக்கும். என்னடா வாழ்க்கை, என்னடா இந்த உலகம், என்னடா இப்படியே காலங்கள். எனக்கு இன்னைக்கு எதெல்லாம் ஒன்று ரொம்ப மகிழ்ச்சி ஆகுதோ அதனால தான் வாலிப பிள்ளைங்களுக்கு பிரசங்கி சொல்லுகிறான், உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை என்ன பண்ணட்டும், பூரிப்பாக்கட்டும். ஆனால் இப்படியே காலம் போகாது. ஒரு நாள் உன்னுடைய ஆத்துமா ரொம்ப கசப்பாயிடும். அன்னைக்கு நீ திரும்பி பார்த்தேன்னா, ஐயோயோ நான் எல்லாத்தையும் ஒர்த் இல்லாமல் பண்ணிட்டேனே, பிரயோஜனம் இல்லாமல் பண்ணிட்டேனே, பிரயோஜனம் இல்லாதவைகளில் என்னுடைய காலங்கள் என்ன பண்ணிட்டேன், செலவழித்து விட்டேனே, என்னுடைய நித்திய காரியங்களுக்கு நான் டைம் கொடுக்காம போயிட்டேனே. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அழிந்து போகின்ற உலக பொருட்களினால் உங்களுக்கு என்ன பண்ணுங்க, நண்பர்களை சம்பாதியுங்கள், நித்தியத்திற்கான காரியங்களை செய்யுங்க. இந்த அழிந்து போகிற காரியங்களை கொண்டு நித்திய வாழ்க்கைக்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நித்திய வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, நீங்கள் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலக பொருட்களை கொண்டு பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இந்த உலகத்தில் கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற காலங்களை பரலோகத்தில் இன்வெஸ்ட் பண்ணு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற காலங்களை பரலோக காரியங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணு. உனக்கு கொடுத்துருக்கிற திறமையை பரலோக காரியத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணு. உனக்கு இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும். அப்போ டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமை இன்வெஸ்டிங் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஆனால் என்ன பண்ணுறோம், தூங்கியே கெடுக்கிறோம். ஒப்பில்லாத காரியங்களை செய்து ஒரு நாள் இதெல்லாம் உனக்கு கசந்து போயிடும். உன் ஜீவனே உனக்கு கசப்பாயிடும். அந்த காலம் வருவதற்கு முன்னே இன்னும் பிரசங்கி டீப்பாக சொல்கிறாரு, வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசித்தீவனம் அற்றுப்போய் குருவிகளின் சத்தத்துக்கும் எழுந்துக்க வேண்டியதாகி துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதிகளிலே திரிகிறதற்கு முன்னும், வாலிபனே வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே உன்னை சிருஷ்டித்தவரை நினை. இன்னைக்கு என்னெல்லாம் நினைச்சிங்க, இன்னைக்கு என்னெல்லாம் நினைச்சிங்க, எதெல்லாம் உன் நினைவில் ரொம்ப பசுமையாக இருந்தது, எது உன்னுடைய நினைவை ரொம்ப டிராஃபிக் ஆகுச்சு, எது உன்னுடைய மைண்டை டிராஃபிக் ஆகுது, எது உன்னுடைய மைண்டை ஃபுல் பண்ணுது, கர்த்தருடைய காரியமா உலக காரியமா? யோசித்து பாருங்கள். அப்போ கர்த்தர் கொடுக்கிற இந்த உலக வாழ்க்கையில் இன்வெஸ்ட் யுவர் டைம், இன்வெஸ்ட் யுவர் மணி, இன்வெஸ்ட் யுவர் டேலண்ட் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய காரியங்களுக்கு. ஒரு பொண்ணு சாட்சி கொடுத்தா, ரொம்ப சின்ன ஒரு வீட்டில் ரொம்ப கடுமையான ஒரு சூழலில் அவங்க வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க பெற்றோர்கள் நன்றாய் ஜெபிக்கிறவர்கள். அந்த பெண்ணை ரொம்ப அற்புதமாக தேவனுடைய சமூகத்தில் அந்த பெண்ணை அருமையாக நடத்துனாங்க. அந்த குழந்தையை வளர்த்து இன்றைக்கி பார்த்தா அவள் பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டா. ஆஃபீஸர் ஆனவுடனே உலகத்தில் இருக்கிற ஆஃபீஸருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அவள் வளர்ந்த பிறகு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் இன்றைக்கு தன்னுடைய பெரிய உயர்ந்த பதவியிலிருந்து ஆண்டவருக்கு போய் ஊழியம் செய்கிறான். பதவியும் இருக்குது, பணமும் சம்பாதிக்கிறான். பட் சி இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகுது? நாட் ஃபார் த வேர்ல்ட்லி ப்ளஷர், உலக காரியங்களுக்கு அல்ல, உலக சிற்றின்பங்களுக்கு அல்ல. ஏன்னா அவர் தன்னுடைய ஆத்துமாவினாலே ஆத்தும நேசரை ருசி பார்த்தால். அப்போ இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஒரு பெரிய அந்தஸ்துல, ஒரு பெரிய உயர்வில், ஒரு பெரிய நல்ல நிலைமையில நல்ல பணம் சம்பாதித்து நல்ல நிலைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனால் நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்க பண்ணுவீங்க பாருங்க? ஷாப்பிங் போவீங்க, அப்புறம் நிறைய ஆடம்பரமான காரியங்களை செய்வீங்க. ஆண்டவருக்குன்னு என்ன செய்கிறோன்றதுல ரொம்ப மட்டமான நிலைக்கு போவோம். ஆனால் அந்த பொண்ணுடைய சாட்சியை கேட்டவுடனே அவள் எல்லாத்தையும் நினைக்கிறா, என்னுடைய பெற்றோர் என்ன, நாங்கள் அது ஒரு சின்ன ஸ்லம் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீட்டில் அவங்க சொல்கிறாங்க, அந்த பெண்ணு சொல்கிறா, எங்களுக்கு பெட்ரூமும் அதுதான், எங்களுக்கு டைனிங் ஹாலும் அதுதான், எங்களுக்கு லிவிங் ரூமும் அதுதான், எல்லாமே அதே ஒரே ரூம் தான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் இவ்வளோ பெரிய வீடை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆண்டவர் எவ்வளோ பெருமைப்படுத்துகிறாங்க பாருங்கள், ஆண்டவர் எப்படி உயர்த்துறாங்க பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒன்றுமே இல்லைனாலும் கூட we are investing our time in the world, worldly things, worldly pleasure, உலக பிரகாரமான காரியங்கள் அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் நல்லா பெருசாக முன்னேறணும்னா கூட நம்ம ப்ளஷர், என்னுடைய சந்தோஷத்துக்காக தான் முன்னோர் நினைக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தர் என்னை உயர்த்தும் போது நான் அவருக்கு மகிமையாக வாழ்வேன்னு நினைக்கிறீங்க? அவங்க தான் உண்மையான அவருடைய சீசர்கள்.
அதுக்காக முயற்சி எடுக்கிறீங்க. ஆண்டவரே நீங்கள் என்னை மேன்மைப்படுத்தும் போது ஐ வில் லிவ் ஃபார் யூ, நான் உங்களுக்கு மகிமை உண்டாக கூட வாழ்க்கை வாழ்வேன். நீங்கள் நிறைய பேர் என்ன தெரியுமா, நான் எல்லாம் கற்பனை பண்ணுறோம். நான் வந்து ஆடம்பரம் பண்ணுவேன், நான் வந்து உலக பிரகாரமாக இருப்பேன், எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு, நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இப்படி ஒருவன் இருந்தான், இப்படி ஒரு மனிதன் இருந்தான். அவன் வந்து பிளான் பண்ணான் வேர்ல்ட்லி ப்ளஷர். அவன் என்ன சொன்னான், ஆஹா அவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு செல்வாக்கு வந்தது. செல்வாக்கு வரும்போது அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் நைட்டில் படுக்கும்போது சொல்கிறான், அப்பா என்னுடைய வயல் நிலங்கள் நல்லா விளைஞ்சிருக்குது, நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய களஞ்சங்களை இடித்து நான் பெருசாக கட்டுவேன், நல்லா அதில் எல்லாத்தையும் தானியங்களை சேர்த்து வைப்பேன், நிறைய பணத்தை சம்பாதிப்பேன், பிறகு என்ன பண்ணுவேன், நல்லா புசித்து குடித்து என் ஆத்துமாவை பார்த்து சொல்லுவேன், உனக்காக அநேக வருஷங்களுக்கு எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டது, நீ புசித்து குடித்து சந்தோஷமா இருந்து என் ஆத்துமாவுக்கு சொல்லுவேன்னு சொன்னான். அன்னைக்கு இரவு அவனோடு ஆண்டவர் பேசினார், மதிகேடனே முட்டாளே, இன்று இரவு உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுக்கப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும் என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும், நீங்கள் உயரணும், நீங்கள் ஒரு அந்தஸ்துக்கு வரணும், நான் நல்ல நிலைக்கு வரணும், நான் உயரணும், நான் மேலே வந்து என் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வேங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். அதை விட்டுடுறது தப்பான கற்பனைகளை பிசாசு நம்ம மைண்டில் கொடுக்குறான். நான் வந்து இப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன், நான் பந்தா பண்ணுவேன், நான் எல்லாரை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணுவேன், பெருமையாக நடப்பேன். அப்படிப்பட்ட மைண்ட் என்ன ஆகுனா, நீங்கள் தற்காலிகமாக இன்னுமே எங்கே இருக்கிறீங்க, எகிப்தின் வாழ்க்கையை நேசித்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மேலே வருவது ஆண்டவருக்கு பிடிக்காம இல்லை, நீங்கள் மேலே வரணும், நல்ல நிலைக்கு உயரணும், நல்ல ஒரு நிலையில் வாழணும். ஆனால் உன் நோக்கம் என்ன, அது எதுக்காக வாழணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுடைய சாட்சியை கேட்டங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த பெண் சொல்லுகிறாள், நாங்கள் ரொம்ப கஷ்டமான குடும்பத்தில் வாழ்ந்தோம், எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஆண்டவரை நேசித்தவங்க, எனக்கு அடிக்கடி தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, என்னை வந்து ரொம்ப அவங்க வந்து ஆண்டவருக்குள்ளே நடத்துனாங்க. ஆனால் இன்றைக்கி நான் நல்லா படித்து இந்த பெரிய ஒரு உயர்வுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் பாருங்கள், அந்த உயர்வுக்கு வந்த உடனே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்மளாக இருந்தானே நான் என்னையும் சேர்த்துக்க மாட்டேன், நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்கள் மைண்டில் என்னெல்லாம் ஓடுது, இன்றைக்கே ஒரு பெரிய அந்தஸ்து ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஒரு பெரிய உயர்வு வந்துருச்சு, நீயும் ஒரு பெரிய ஒரு எல்லாம் உனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, உன்னுடைய ஆத்துமா உன்னை பார்த்து என்ன சொல்லும், என் ஆத்துமாவே வா ஜாலியாக இருக்கலாம், சர்ச்சாவது ஜெபமாவது ஆண்டவரை தேடுறதாவது ஊழியமாவது. ஆனால் அந்த பொண்ணு கிராமம் போகிறா, நிறைய வாலிபர்களை சந்தித்து போய் பேசுகிறா, ஆனால் பெரிய ஆஃபீஸர், பெரிய அந்தஸ்தில் இருக்கிறா. இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, நம்ம அந்த ஊழியத்தை ஆண்டவருக்கு செய்ய மாட்டேன்றோம். நமக்கு என்னென்னா வேர்ல்ட்லி ப்ரெஷர் தான் பெருசாக தெரியுது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு சில சுச்சுவேஷனை கர்த்தர் கிரியேட் பண்ணி கொண்டு வருவார். அப்போது வாழ்க்கையை வெறுத்துடும், ஆத்மாவே சோர்ந்து போயிடும். இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆத்மாவே கசப்பான பிறகு தான் நம்ம கானானுக்கு போகணுன்ற பிளானே வந்தது அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப அங்கே கஷ்டம் வந்தது, நெருக்கடி வந்தது. இந்த உலகத்தில் சில சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கும் போது உங்கள் ஆத்மா உங்களுக்கு சொல்லும், அட என்னடா உலகம், என்னடா வாழ்க்கை இந்த வாழ்க்கை. அப்போ யாரை நோக்கி பார்ப்போம், இல்லை ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல, நல்லா இருக்கணும்னு விரும்புகிறவர். ஆனால் நல்லா இருந்தால் நீ என்ன பண்ணுவேன், உன் நோக்கம் என்ன, உன்னுடைய சிந்தை எங்கே இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஜென்ம சுபாவமான மனுஷன் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு வந்து இந்த உலக சிற்றின்பங்கள் ரொம்ப இனிப்பாக இருக்கும், வெரி டேஸ்டி, அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். ஜென்ம சுபாவமான மனிதனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அது அவனுக்கு எப்படி தோணும், பைத்தியமாக தோன்றும். அப்போது ஒருவன் புதுப்பிக்கப்பட்ட இருதயம் உள்ளவனாய் மாறும் பொழுது, புதுப்பிக்கப்படும் பொழுது, ஒருவனை தேவன் அவனுடைய இருதயத்துக்குள்ளே தன்னுடைய வார்த்தையை கொண்டு கிரியை செய்து அவனுடைய இருதயத்தை புதுப்பிக்கும் பொழுது பாவம் வந்து ரொம்ப பயங்கரமான கஷ்டம், தீமையாக தெரியும். இல்லைன்னா பாவம் இனிக்கும், உலக காரியங்கள் ரொம்ப இனிப்பாக தெரியும். ஒரு புதுப்பிக்கப்பட்ட இருதயம், the renewed heart, to the renewed heart sin is the greatest evil. புதுப்பிக்கப்பட்ட இருதயத்துக்கு பாவம் தாண்டா ரொம்ப மோசமானது என்பதை அந்த இருதயம் உணரும். பாவம் ஒன்றும் பெருசு இல்லை, அது ஒன்றும் பரவாயில்ல, யார் தான் பண்ணலை, எல்லாரும் தான் பண்ணுறாங்கன்னு நீ நினச்சேன்னா உன்னுடைய இருதயம் இன்னும் மர்வமாக்கப்படவில்லை, நீ புதுப்பிக்கப்பட்ட இருதயம் உடையவனா இல்லை. புதுப்பிக்கப்பட்ட இருதயத்துக்கு எது பெரிய தீமை,
ஒரு நோயை விட, ஒரு தரித்திரத்தை விட, ஒரு வறுமையை விட ரொம்ப மோசமானது எது? பாவம் அப்படி என்கிற உணர்வு அதுக்கு உண்டாகும். இதுதான் என்ன இருதயம்? புதுப்பிக்கப்பட்ட இருதயம். புதுப்பிக்கப்பட்ட இருதயத்துக்கு ஆண்டவரை விட்டு விலகி வாழ்வது பிடிக்காது. ஆண்டவர் கூட இருக்கணும்னு பிடிக்கும். ஜெபம் பண்ணாமல் இருந்தால் ஓகேன்னு சொல்லாது. ஐயோ நான் ஜபிக்காமல் இருக்கிறேனே, அதனுடைய இருதயம் துடிக்கும். நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம இருக்கிறேனே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவில்லையே அப்படி என்கிற ஒரு வெற்றிடம் அதற்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு தேவை. உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? தாவீதுனுடைய அனுபவம். உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகாமத்தின் கூடாரத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கும் ஒரு நாள் மிகவும் சிறப்பானது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஜென்ம சுபாவமான மனிதனுக்கு பாவம் எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும். ஆனால் புதுப்பிக்கப்பட்ட மனிதனுக்கு பாவம் எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். அதான் பெரிய கொடுமை. ஐயோயோ இந்த பாவம் நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்துதே, இந்த பாவம் என்னுடைய மனசை ரொம்ப கெடுக்குதே, என்னை கரைப்படுத்துதே அப்படின்னு சொல்லி அவன் உணர்வான். ஸோ கிருபை என்ன பண்ணுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்கள் மேலே இருக்கக்கூடிய நாட்டத்தை அது என்ன பண்ணும்? திருப்பி விடும். கர்த்தர் பக்கமாக திருப்போம். அதான் அந்த பெண்ணுடைய சாட்சியை சொன்னேன். அவள் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறா, பெரிய உயர்வில் இருக்கிறா. அவள் உலக பிரகாரமாக மற்றவங்களை போல ஒரு பெருமையாக நடக்கலாம். ஆனால் இன்றைக்கும் தாழ்மையாக ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக ஜீவிக்கிறான்னா, அவளுடைய இருதயம் கிருபையினால் இந்த உலகத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சற்றே திருப்பப்பட்டிருக்கிறது. கிருபை என்ன பண்ணும்? இட் வில் டேன் யூ ஃப்ரம் த வேர்ல்டு ப்ளஷர். உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, நீங்கள் ஜாலியாக இருக்கிறது, நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது, ஆண்டவர் எதிராளி கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எல்லாமே ஓகே. ஆனால் அதையே மைண்ட் மென்டாலிட்டியில் இருக்கக்கூடாது. நீங்கள் என்னை கர்த்தர் உயர்த்தும் போது, நான் மேன்மை அடையும் போது, நான் ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது, இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலே என் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன். நான் ஆமேனே வரமாட்டேன். எல்லாவற்றின் மேலாக கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். சும்மா சிற்றின் அதுவே வாழ்க்கை இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், அது தேவைதான், அது அவசியமற்றது என்று நான் சொல்ல மாட்டேன், இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் கொடுத்தவருக்கு நான் ரொம்ப சாட்சி உள்ளவனாய் வாழ்வேன். என் சாட்சியை காத்துக்கொள்வேன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? மற்றவங்க கிட்ட நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கே வெக்கப்படுறோம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் பழகுகிற இடத்துல ஆண்டவரை பற்றி போல்டாக சொல்லுவீங்களா? நீங்கள் ருசி பார்த்தா தான் சொல்ல முடியும். ருசி பார்க்கலன்னா நீங்களும் சொல்ல மாட்டீங்க, சொல்கிறதுக்கு உங்கள் மனசாட்சியும் விடாது. அப்போ நல்லா புரிந்து, கிருபை மாத்திரம்தான் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணும்? மாயை பின்பற்றாதபடி அப்படியே திருப்பி கொண்டு வரும். ஸோ கிருபை ரொம்ப முக்கியமானது. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் இப்படிப்பட்ட ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்த விரும்புகிறார். ஒரு ஆழமான மாற்றம், ஒரு உள்ளார்ந்த மாற்றம் நமக்குள்ளே வரணும். நீங்கள் வித்தியாசமானவர்களாக இந்த உலகத்தில் இருக்கணும். இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்களாய் நீங்கள் வாழ்கிறவர்கள் அல்ல, வித்தியாசமாய் வாழ்கிறவர்கள். அப்போ தேவன் உள்ள வேலை செய்கிறவர். இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணுகிறார்? ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். உங்களுக்குள்ளே என்ன வந்துடும்னா, யூ ஆர் பிகம் அ ஹம்பிள்டு பர்சன். ஒரு தாழ்மை உள்ள மனிதனாக நீ மாற்றப்படுவாய். தாழ்மையான ஒரு இருதயம் உனக்குள்ளே வந்துடும். பாவத்தை வெறுக்கக்கூடிய நிலை உனக்குள்ளே ஏற்படும். பாவத்தை வெறுக்கக்கூடிய நிலை, ஆவிக்குரிய காரியங்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? உருவாக்கி கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை கடினமான ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அவங்க ஆத்துமா கசப்பாகுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி ஒரு நாள் வரத்துக்கு முன்னால் இப்போவே கர்த்தரை தேடுன்னு சொல்லுது. வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி குருவிகள் சத்தத்துக்கு எழுந்துக்க வேண்டியதாகி பொற்கிண்ணி நசுங்கி, அப்படியே ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறார். பொற்கிண்ணி நசுங்கி குருவிகள் சத்தத்துக்கு எழுந்துக்க வேண்டியதாகி, இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பாததற்கு முன்னும், வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன்னை சிருஷ்டித்தவரை நினை. யாரை நினை? சிருஷ்டித்தவரை நினை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் எதிராளி கிடையாது. ஆனால் அவரை நினச்சிங்க. அவர் தான் உன்னதமானவர். அவர் தான் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கக்கூடியவர். இந்த உலகம் ஒருபோதும் உங்கள் ஆத்மாவை என்ன பண்ண முடியாது? திருப்தியாக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் மாத்திரமே
பாவம் உங்களுக்கு கசக்கக்கூடிய நிலைக்கு உங்கள் இருதயத்தை திருப்புகிறவர், உங்கள் இருதயத்தை புதுப்பிக்கிறவர். இல்லாவிட்டால் பாவம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப இனிமையாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக பாவ காரியங்கள் உங்களுக்கு மேலோங்கினவைகளாய் அது உங்களுக்கு ரொம்ப உயர்ந்ததாக தெரியும் போது கிறிஸ்து உங்களுக்கு சாதாரணமானவராய் தெரிவார். கிறிஸ்துவை நீங்கள் பெருசாக எண்ண முடியாது. பாவம் என்ன பண்ணும்? உங்களை அப்படியே உங்களுடைய கண்களை மட்டுப்படுத்தி கிறிஸ்துவனுடைய மகிமையை நீங்கள் அறியாதபடி பாவம் என்ன பண்ணும்? அப்படியே மூடிடும். அப்போது யார் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த பாவத்தை வெறுத்து ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் அவங்க மாறுகிறார்களோ அவங்களுக்கு கிறிஸ்து இரட்சகராய் தெரிவார், ஆண்டவராக தெரிவார். அவர் தான் என் இரட்சகர், அவர் தான் என்னுடைய ஆண்டவர் அப்படி என்கிற ஒரு உள்ளார்ந்த ஒரு நிலை உண்டாகும். சும்மா வாயில் சொல்லுவது கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவே என்னுடைய ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர்னு வாயில் சொல்லுவாங்க. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இயேசு உங்களுடைய ஆண்டவராய், இயேசு உங்களை இரட்சகராய் இருப்பாரானால் நீங்கள் கண்டிப்பாக பாவத்தை வெறுக்கிறவர்களாய், பாவம் தான் பெரிய தீமை என்பதை உணர்ந்தவர்களாக என்ன பண்ணுவீங்க? இருப்பீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக கஷ்டப்பட்டாலும் படுவீங்களே ஒழிய கிறிஸ்துவை கஷ்டப்படுத்துகிறவங்களாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. கிறிஸ்துவுக்காக கஷ்டப்படுவீங்க, கிறிஸ்துவை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா அவர் உங்கள் பாவங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை தந்தார். நிறைய பேர் தங்களுக்காக பாடுபட்ட, தங்களுக்காக ஜீவனை தந்த, சிலுவையில் தங்களுக்காக மரித்த ஆண்டவருக்காக இந்த நாட்களிலே பூ வைத்து கொள்ள மாட்டார்கள், மாம்சம் புசிக்க மாட்டார்கள், முகத்தை வாடலாய் வைத்து கொள்வார்கள். 40 நாள் விரதம், அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுவாங்க. இது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என்ன தெரியுமா? சாட்சியாக வாழ்வது, பாவத்தை விடுவது. நீ சோறு சாப்பிட்டானா சாப்பிடா காட்டினா, நீ கறி சாப்பிட்டானா சாப்பிடா காட்டினா, பாவத்தை விடுறானா, நான் ஆண்டவரே மாம்சத்தை விட்டு விட்டேன், நான் மாம்சம் புசிக்கிறதில்லை, 40 நாள் விரதம், அதுக்கப்புறம் எல்லா காரியம் பண்ணுறது. பைபிளில் எந்த ஒரு ஊழியக்காரும் அதை செய்யலை, வேதத்தில் அப்போஸ்தலர்களோ யாருமே அதை செய்யலை. அது மாதிரி ஒரு சீனே பைபிளில் கிடையாது. நான் அதை விடுறேன் ஆண்டவர், இது யாருக்கு தேவைன்றேன். நீங்கள் அந்நியானிகளைப் போல நீங்கள் உபவாசிக்கும் போது அந்நியானிகளைப் போல உபவாசிக்காதீர்கள், ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டார் ஆண்டவர். அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்நியானிகளைப் போல முகவாடலாக இருக்கிறார்கள். அவங்க பல சடங்குகள்லாம் செய்கிறாங்க. இதை நீங்கள் செய்யாதீங்க. தப்பு தப்புன்னு சொன்னால் சில பேருக்கு அப்படியே முகத்தை அப்படியே மாறும். ஏன்னா தப்புன்னு சொல்கிறல்ல, பைபிளில் இல்லைன்னு சொல்கிறல்ல. இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இது மாதிரி இதுக்கு பேர் சாம்பல் புதன் வச்சுக்கிறாங்க. பைபிளில் எங்கே இருக்குது சாம்பல் புதன்? எங்கேயுமே கிடையாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீ கறி சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார், நீ பூ வைக்காமல் இருக்கிறதுனால ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார், நீ பாவத்தை செய்யாமல் இருக்கிறதுனால தான் சந்தோஷப்படுவார். பெருமைப்படாத, கசப்பு வச்சுக்காத. நீ ஒரு முடிவு பண்ணு, இந்த 40 நாள் நான் பாவமே இல்லாமல் வாழ்வேன், ஆண்டவருடைய பிள்ளையாக பரிசுத்தமாக வாழ்வேன், பிறகு 40 நாள் கழித்து அதையே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 40 நாள் மட்டும் அப்படியே விரதம் இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டபுள் ஆகிடும். இது வாழ்க்கையே கிடையாதுங்க. 40 நாள் நான் ஆண்டவருக்கு முன்னாக பரிசுத்தமாக சாட்சியாக ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். இப்படி பண்ணுங்கள், நான் இந்த 40 நாள் ஒழுங்காக காலையில் எழுந்த உடனே 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே எழுந்து அவரை துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன். அப்புறம் 40 நாளுக்கு அப்புறம் அதையே பழக்கமாக்குவேன். 40 நாளோடு அதை கழட்டி விட்டுட்டு மறுபடியும் பழைய குருடி கதை, அதே பாவம், அதே அக்கிரமம், அதே அநியாயம், அதே திருட்டுத்தனம், அதே பொய், அதே வேஷம் வேண்டாம். ஆமேனே வரமாட்டேன்னு பாரு. ஏன்னா சத்தியத்தை சொல்கிறல்ல, அதனால் கொஞ்சம் அது யோசிக்க தான் இருக்கும். பரவாயில்ல, நீங்கள் யோசித்தாலும் பரவாயில்ல, சத்தியத்தை சத்தியமாக தான் சொல்ல வேண்டியது இந்த நாட்களில் அவசியமாக இருக்கிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பாவத்தை குறித்த ஒரு உண்மையான கன்வெக்ஷன் வேணுங்க, ஒரு உள்ளார்ந்த மாற்றம் வேணும். அந்த மாற்றம் வராமல் நீ இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ பாவத்தை குறித்த ஒரு உள்ளான மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவோடு இருப்பது ரொம்ப இனிமையானதாக மாற வேண்டும், ஒரு டீப்பர் ரிலேஷன்ஷிப். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப ரொம்ப மிக அவசியமானது, மிக மிக அவசியமானது. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? 73:25 பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் நீரே என்னுடைய நம்பிக்கை. யாராவது வாசிங்க.
சங்கீதம் 73:25, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய விருப்பம், நம்முடைய நோக்கம், நம்முடைய ஆசை எல்லாமே கிறிஸ்து தான். நான் பல முறை இந்த வசனத்தை பேசியிருக்கிறேன் இந்த நாட்களில். இதில் என்ன இந்த வசனத்தினுடைய அர்த்தம்? பரலோகத்தில் நாம் என்ஜாய் பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. நிறைய பேர் கேட்டு பாருங்களேன், பரலோகத்துக்கு ஏன் போனோம்? யாராவது சரியான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் கேளுங்க, பரலோகத்துக்கு நம்ம ஏன் போனோம்? என்ன ஆன்சர் இருக்குது உங்களுக்கு? பரலோகத்தில் ஏன் தெரியும் போனோம்? அங்கே கண்ணீர் கிடையாது. உண்மை இல்லையா? உண்மை, கண்ணீர் கிடையாது. அப்புறம் பரலோகத்துக்கு எங்கே போனோம்? அங்கே நோய் கிடையாது. உண்மை இல்லையா? உண்மை, அங்கே நோய் கிடையாது. பரலோகத்துக்கு நம்ம ஏங்க போனோம்? அங்கே 12 விதமான ஜீவ கனிகளை தரக்கூடிய விருட்சங்கள் இருக்கிறது. அதனால் பரலோகத்துக்கு போனோம். ஓகே, வேறு என்னங்க பரலோகத்துக்கு போனோம்? ஏன் போனோம்? வாட் இஸ் த ரீசன்? அங்கே வீதியெல்லாம் தங்கம், தங்கத்திலே ஆண்டவர் வீதியை அமைத்திருக்கிறார். அதனால் பரலோகத்துக்கு போனோம். வேறு ஏன் பரலோகத்துக்கு போனோம்? அங்கே எங்கள் தாத்தா பாட்டன் பூட்டன் என்னை ஆண்டவர் விசுவாசி சேர்த்த பரிசுத்தவான்களை பார்க்க போகிறோம். ஐயோ, அவங்களாம் இருப்பாங்க. நான் தாவீது கிட்ட பேசுவேன், நான் போய் ஆபிரகாம் கிட்ட பேசுவேன், நான் முதல் போனோடனே ஆதாம் கிட்ட பேசுவேன். சொல்கிறதுக்கு எவ்வளோ இருக்குதுங்க. ஆனால் சங்கீதக்காரன் இதெல்லாம் சொல்லலைங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றான். பரலோகத்துக்கு நான் ஏன் தெரியாமல் போனோம்? அங்கே எங்கள் அப்பா இருக்கிறார், அதனால் போனோன்றான். ஒருத்தர் அப்படியே கை பாரு, அப்படியே இருக்குது பாருங்க. பரலோகத்தில் எவ்வளோ இருக்குது சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் என்ன சொல்லியிருக்கணும்? பரலோகத்தில் இவ்வளோ இருக்குதே. பரலோகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அதான் அது பரலோகம். உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? பூமியில் உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இன்றைக்கி என்ன ஃபுல்லாக விருப்பமாக என்னென்ன பண்ணேன்னு கேளுங்க. இங்கே உட்காந்துருக்கிறவங்க எவ்வளோ பேர் விருப்பமாக உட்காந்துக்கிறீங்க? மைண்டில் எவ்வளோ விருப்பத்தோடு உட்காந்துருக்கீங்க? கொஞ்சம் டிலே ஆகிட்டா போதும், கொஞ்சம் பிரசங்கம் போர் அடிக்கிற மாதிரி போயிட்டா போதும், கொஞ்சம் ஒர்ஷிப் அப்படியே தோய்ந்து போனால் போதும். நமக்குள்ள அந்த ஜெல் இல்லை, விருப்பம் கிடையாது. ஆனால் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட் ஃப்ரைடே இந்த மாதிரிலாம் வந்துட்டா குட் ஃப்ரைடே அன்றைக்கி பிரசங்கம் ஆரம்பிப்பாங்க. எத்தனை மணிக்கு? காலையில் கரெக்டாக 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. ஜனங்க அப்படியே தியாகமாக உட்காந்துருப்பாங்க. 10 மணி 11 மணி ஆகும், அப்படியே உட்காந்துருப்பாங்க. பிரசங்கம் பார்த்தீங்கன்னா ஐயோ மொக்க பிரசங்கமாக இருக்கும். அவங்கவுங்க அவங்கவுங்க கதையை சொல்லிப்பாங்க. ஆனால் ஜனங்க அப்படியே 11 மணி 12 மணி ஆகும், ஜனங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க. 12 மணி 1 மணி ஆகும், ஜனங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க. 1 மணி 2 மணி ஆகும், ஜனங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க. அசைவம் இருக்காது, அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க. இப்போ சத்தியத்தை சும்மா புழிஞ்சு சாறு எடுத்து என்னதான் கொடுத்தாலும் கூட முகம் நமக்கு என்ன ஆகுது? சுருங்குது. கொஞ்சம் நேரம் ஆகிட்டா அப்படியே முகம் சுருங்குது. ஏன்னா நமக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. சேனல்ஸ் 100 கணக்கில் சேனல் வந்துருச்சு. போதா குறைக்கு நம்ம கையில் செல்ஃபோன் வந்துருச்சு. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, நமக்கு நிறைய மால் ஆகிடுச்சு. we have many programs. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு பூலோகத்தில் என்ன விருப்பம்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் தூங்கக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் அப்படியே இந்த உலகத்தில் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆனால் விருப்பம் என்னங்க? ஸோ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய உண்மையான சீசனுக்கு இந்த உலகத்தில் இருந்தாலும் அவனுக்கு விருப்பமெல்லாம் அவராகவே இருக்கும். அவனுக்கு விருப்பமெல்லாம் எப்படி இருக்கும்? தாவீதுனுடைய விருப்பம் பாருங்க. ஆண்டவர் அவனை பார்த்து இருதயத்துக்கு ஏற்றவன் ஏன் சொன்னார் தெரியுமா? அவன் இருதயத்தில் ஃபுல்லாகவே அவர் ஏற்றவராக இருந்தார். அவனும் நம்ம போல மனுஷன்தான் தாவீது. ஆனால் அவன் இருதயம் எப்படி இருந்ததுன்னா அவர் மேலே இருந்தது. நான் எப்பொழுது அவருடைய சமூகத்துக்கு போவேன்னு கேட்ட ஒரே ஆள் அவன் தாங்க. இன்னும் ஆழமாக சொல்கிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல். இன்னைக்கு யார் அந்த மாதிரி தாவீது இருக்கிறது? இன்னைக்கு நீங்கள் எது மேலே கதறீங்க? இப்போ உங்கள் கதறுதெல்லாம் எங்கே இருக்கும் பாருங்கள். 1000 ப்ரோக்ராம் உள்ளே போயின்னு இருக்கும். பாஸ்டர் இங்கே விழுந்து பிரசங்கம் பண்ணிருப்பார், உள்ள 1000 ப்ரோக்ராம் இருக்கும். உங்களுக்கு தேவன் யாராக இருக்கும்? வேறு ஏதோ ஒன்றா இருக்கும். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள்,
கிறிஸ்துனுடைய உண்மையான சீடன் அவரை மிக முக்கியமான நபராய் கருதுவான். அவர் மீது வாஞ்சையாக இருப்பான். எப்பொழுதும் உடைய சமூகத்தில் வந்து சேருவேன். யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலிருந்து உம்மை நினைக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம்? சாத்தா இந்த காலம் ரொம்ப கெட்டு போன காலங்க. அவரை நினைக்கவே விட மாட்டான். நினைக்காத அளவுக்கு டிராஃபிக் ஆகிட்டே இருக்கு மனசில். மைண்டு ஃபுல் என்கேஜ்மெண்ட். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் மைண்ட் எங்கே என்கேஜ் ஆகிருக்குன்னு. so many engagement. நிறைய டிராஃபிக் ஆகிட்டே இருக்குது. நாம் ஆண்டவருக்கு அங்கே இடமே இல்லை. ஆண்டவர் மூவ் ஆகவே முடியலை. ஆனால் அப்போ பாருங்க, தாவீது என்ன அழகாக சொல்கிறாரு, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு. எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கலாமே. பூமியில் நீரே என்னுடைய விருப்பம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் தருகிறார், எல்லா நன்மைகளையும் தருகிறார். அவர் தான் தருகிறார். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவைகள் மேலே உங்கள் விருப்பம் இல்லைங்க. அவரே உங்கள் விருப்பமாய் மாற வேண்டும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, யார் உங்களுக்கு எது மேலே விருப்பம், எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உலகத்தில்? அல்லேலூயா. இப்போ ஆவிக்குரியவர் கிருபை என்ன பண்ணும்? தப்பான வழியை விட்டு உங்களை அப்படியே திருப்பி கொண்டு கர்த்தர் இடத்துல கொண்டு வரும், ஆண்டவர் பக்கம் தொட்டு கொண்டு வரும். கிருபை இல்லைன்னா என்ன ஆகணும்? அது வந்து உலக சிற்றின்பங்கள் பக்கம் உங்களை திருப்பிடும். ரினியூவ்டு ஹார்ட்டுக்கு பாவம் கசப்பாக இருக்கும். ரினியூ பண்ணாத ஹார்ட்டுக்கு பாவம் எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும். தப்பு செய்கிறது அவ்வளோ இனிப்பாக இருக்கும், தீமை அவ்வளோ இனிப்பாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எது உனக்கு இனிப்பாக இருக்குது? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது இனிப்பாக இருக்குதா? ஆண்டவரை விட்டு விலகி வாழ்வது உங்களுக்கு இனிப்பாக இருக்குதா? அதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மனிதனை பிரசங்கில 7:29 இதோ தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதை மாத்திரம் கண்டேன், இதை மாத்திரம் கண்டேன். அப்போ தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் என்ன பண்ணணும்? வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விரும்பணும். ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பணும். ஆண்டவர் கூட இருக்க விரும்பணும். அப்படி இருக்கிறத விட்டுட்டு ஏதோ ஒரு காரியத்தில் போயிட்டு நீங்கள் என்ன ஆகிடக்கூடாது? எங்கேஜ் ஆகிடக்கூடாது. ஏதோ ஒரு காரியம் உங்களை வந்து ஆண்டவர் விட்டு பிரிக்கக்கூடாது. ஏதாவது உங்களை ஆண்டவரை விட்டு பிரிஞ்சா அதை விட்டுட்டு நீங்கள் அவர்கிட்ட வந்துடுங்க. அதை பிரிஞ்சு என்ன பண்ணுங்க? ஆண்டவர் இடத்துல வாருங்க. மரியாள் மார்த்தாள் என்ன பண்ணா? அவள் தான் முதல்ல இயேசு வரவேற்றா, வீட்டில் நல்லா ஏற்றுக்கொண்டாள். ஆனால் என்ன பண்ணிட்டான்னா அவள் ரொம்ப எங்கேஜ் ஆகிட்டான். மரியாள் என்ன பண்ணா? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தார். ரெண்டும் வித்தியாசம் பாருங்க. இப்போ இயேசு சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நிறைய ப்ரோக்ராம் மைண்டில் ஓடுது. ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இயேசுவை 100 ப்ரோக்ராம் அவங்க வீட்டில் இருந்தால் அதில் ஒரு ப்ரோக்ராமை இயேசுவை இந்த அம்மா ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் மரியாள் 100 ப்ரோக்ராம் இருந்தாலும் அந்த 100ல் இவர் மாத்திரம் தான் மிக முக்கியமானவராய் கருதினாள். இவர் தான் முக்கியம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஜீசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். யார் முக்கியம்? இயேசு முக்கியம். சரி, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு கிரிக்கெட் வீரர் வராரு, உங்கள் வீட்டுக்கு வராரு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ரொம்ப ரசிக்கிற ஒரு நடிகர் வராரு, உங்கள் வீட்டுக்குள்ளே வராரு. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதன், உயர்ந்த மனிதன் உங்கள் வீட்டுக்கு வராரு. இயேசு உங்கள் வீட்டுக்கு வராரு. யாருக்கும் உங்கள் வீட்டில் இடம் கொடுப்பீங்க? 3 சேர் இருக்குதுங்க. அங்கே சினிமா நடிகர் வராங்க, கிரிக்கெட் ஸ்டார் வராரு, பெரிய கோட்டீஸ்வரன் வரான். 3 பேர் உட்காந்துட்டாங்க. இப்போ இயேசுவும் வராரு. யாரை எழுப்பிட்டு யாரை உட்கார வைப்பீங்க? உங்களை தான் கேட்குறேன். ஐம் ஆஸ்கிங் யூ. ஒருத்தரையா நீங்கள் சொல்லுவீங்க, ஏசப்பா நாளைக்கு வாங்க, முக்கியமான ஆட்கள் வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? தயவு செய்து 3 பேரும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எழுந்து போங்க, உங்களை விட மிக முக்கியமானவர் ஒரு வந்திருக்கிறான்னு சொல்லுவீங்களா? யார் உங்களுக்கு மேலானவராக இருக்கிறார்?
இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவை விட நடிகரை ரசிக்கிறாங்க, இயேசுவை விட கிரிக்கெட்டை ரசிக்கிறாங்க, இயேசுவை விட இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை ரசிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், டைமுன்னு ஒன்று வந்துட்டா எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணு, அப்பா பாத்தில் உட்காரு. டைமுன்னு வந்துட்டா அவருக்கு கொடுக்குற நேரத்தை வேறு எதுக்கும் கொடுக்காதீங்க. அவரே முக்கியம், அவரே எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமானவர். ஒரு நல்ல உறவை ஆண்டவரோடு வளர்த்து கொள்ளுங்கள், ஒரு நல்ல உறவை வளர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர் ரொம்ப இதை விரும்புகிற தேவன், தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்க விரும்புகிற தேவன். அவர் நான் பரலோகத்தில் இருக்கிறேன், நீங்கள் பூமியில் இருங்கன்னு சொல்கிற தேவன் அல்ல. ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் மக்கள் இருக்கிற இடத்துலையே நான் தங்க போனால் அங்கே கூடாரம் போடுனார், அங்கேயே கூடாரத்தை அமைன்னு சொன்னார். ஏன்னா அவருடைய எண்ணம் எல்லாம் அவருடைய பிள்ளைங்களோடு இருக்கணும்னு விரும்புகிறார். நான் அவர்கள் நடுவிலே உலாவி அவர்கள் தேவனா. உன் கூடவே இருக்கிற ஒரு தேவனை நீ இக்னோர் பண்ண எப்படி? உன் கூடவே இருக்கணும்னு விரும்புகிறவரை நீ அப்படியே மறுதளித்து போனால் எப்படி? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் எல்லாம் இருப்பது தவறல்ல, ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக இயேசுவை வைக்காமல் ஏதோ ஒன்று வைத்தால் அதுதான் பெரிய டேஞ்சரஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக, இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக யார்? எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எனக்கு வேண்டியவங்க, ஏன் என் உயிர், இதை விட மேலானவர் இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அவரை எந்த விதத்திலும் கனவீனப்படுத்த மாட்டேன், அவரை எந்த விதத்திலும் நான் வேதனைப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், என் இருதய சிம்மாசனத்தில் அவரை மாத்திரமே வீற்றிருக்க செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. என்னுடைய இருதய சிம்மாசனத்தில் கிறிஸ்துவே ஆண்டவராய் அமர பண்ணுவேன், அவரே என்னுடைய இருதயத்தை ஆளுகிறவராய் இருப்பார். அதனால தான் பிலிப்பியர் 1:21 பவுல் கிளியர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பா, என்ன மாதிரி வார்த்தை பாருங்க அது. இதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு சொன்னால் அவன் தான் உண்மையான சீசன். இந்த ஜீவன் அவர் சொல்கிறார், இந்த ஜீவன் கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஜீவன், நான் கிறிஸ்துவுக்காகவே வாழ்வேன். ஐ வில் லிவ் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்து எனக்கு ஜீவன் அர்த்தம், நான் சாப்பிட்றேன், நல்லா தண்ணி குடிக்கிறேன், பக்கத்தில் பார்த்து சொல்ல, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா மகிழ்ச்சியாக இருங்க. ஆனால் ஏன் நீங்கள் வாழணும்னா, சில பேர் சாப்பிட்றதுக்காகவே வாழணும், சில பேர் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு வாழணும். அதில் அர்த்தமே கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நான் சாப்பிடணும், நான் வாழ்வதற்கு வாழணும், இயேசுவுக்காக, இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு. பவுல் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொன்னால், இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவுக்காய் வாழ்வேன். பா, என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன் அர்த்தம், இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவுக்காய் வாழ்வேன். எனக்கு அவர் கொடுக்கிற எல்லாவற்றையும் அவர் மகிமைக்காக பயன்படுத்துவேன். என்னுடைய திறமை, என்னுடைய எல்லாம், என்னுடைய நாட்கள், என்னுடைய காரியங்கள், அவர் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் அவருக்காக. அந்த காலத்தில் பாடினாங்க பாரு, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நியாயனும் எனக்கு அன்பான ஞான மனவாளனும். அல்லேலூயா. அப்புறம் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பிணையாளியும் என் மீட்பெரும் என் பிரிய மத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். எல்லாம் இருக்கட்டங்க உலகத்தில், அவர் கொடுத்தது, கொடுத்தவருக்கு மேலே எதுவுமே போகக்கூடாதுங்க. கொடுத்தவருக்கு கீழே தான் எல்லாமே. கொடுத்தவர் தான் எல்லாவற்றுக்கும் சிறந்தவர், கொடுத்தவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். இன்னைக்கு வாழ எனக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர், இந்த ஜீவனை அவருக்காக வாழ்வேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம். கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருப்பாரானால் சாவு லாபமாக தான் முடியும், நஷ்டமே ஆகாது. அல்லேலூயா. சில பேர் ஐயோ மரணம் மரணம் மரம் வந்துருமோன்னு பயப்படுறாங்க. கண்டிப்பாக வரும். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கு ஒரு நாள் வரும். இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம், அடுத்த வருஷம்லாம் இன்னொரு 50 வருஷம், இன்னொரு 50 வருஷம் இல்லைனா இன்னொரு 100 வருஷம் கழிச்சு. ஆனால் அது லாபமா நஷ்டமா, அதுதான் முக்கியம். என்னுடைய மைண்ட் செட் என்ன, நான் எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் அவர் மகிமைக்காக வாழ்வேன், அவரை கனப்படுத்தி வாழ்வேன், அவரை உயர்த்துகிறதுக்காகவே நான் வாழ்வேன். நான் வாழணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழணும், நல்லா வாழு. ஆனால் யாருக்காக வாழ போகிற?
அதுதான் மேக்ஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் சில பேர்லாம் யாருக்கு வாழுறாங்கன்னே தெரில. ஏதோ வந்ததை தின்று விதி வந்தால் சாகணும்னு வாழுறாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க. வாழ வேண்டும். யாருக்காக? எனக்காக சிலுவையில் ஜீவன் தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பரலோகத்துக்கு போய் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்னை மீண்டும் அவரோடு கூட இருக்கும்படி அழைக்க வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்க. எல்லாம் தூக்கம் வருதோ, சோர்ந்து போயிட்டீங்களோ? கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவுக்காக வாழ்வது பெரிய பாக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போ நம்ம திரும்பி பார்க்கும்போது எல்லாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஐ இன்வெஸ்ட் இன் அ குட் திங்ஸ். ஐ இன்வெஸ்ட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழப் போகிறோம். இந்த வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கையாய் போய்விடக்கூடாது. இது பயனுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால் என் நோக்கம், என்னுடைய ஏக்கம், என்னுடைய எல்லாமே கிறிஸ்துவுக்காக. என் ஆண்டவர் உயர்த்தும் போது நான் அவரை மகிமைப்படுத்துவேன். என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தும் போது அவருக்கு சாட்சியாக இருப்பேன். இப்போவே அதை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் நீரே என்னுடைய விருப்பம். எல்லாரும் எழுந்திருப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த நல்ல மாலை வேளையில் அதே வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் நீரே என்னுடைய விருப்பம். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த மனமகிழ்ச்சியான நல்ல மாலை வேளைக்காமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன். சாவு வருமானால் அது லாபமாகவே முடியும். ஏனென்றால் என் வாழ்க்கை முழுவதும் அவருக்காக வாழ வேண்டும் என்று, அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று, இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் அவருக்காக, நான் மரித்தாலும் அவருக்காக வாழ்வேன், மரித்தாலும் அவருக்காக மரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, துன்பமோ, வியாகுலமோ, பசியோ, பஞ்சமோ, நாசமோசமோ, பட்டினியோ, ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றிலும் என் மேல் அன்பு கூறுகிறாளே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜெயம் கொள்ளுகிறவளாய் இருக்கிறோமே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உமக்கென்று திறந்து கொடுக்கிறோம். எங்கள் இருதய சிம்மாசனத்தில் நீர் ஆண்டவராய் வந்து அமர்ந்தருளும். நீர் எங்களுடைய இரட்சகராய் இருக்கிறதுக்காய் நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நேசித்து, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை உயர்த்தி, உம்மை கனப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு உண்டாகட்டும், ஜனங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு உண்டாகட்டும், ஜனங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும். கிறிஸ்துவுடைய மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரகாசமாக இருப்பதாக. கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில ஹல்லேலூயா உம்மையே உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.